செப்டம்பர் 18 அன்று 5ஆம் தமிழர் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் மக்கட் பிரதிநிதிகளுக்கான பட்டயப்படிப்பின் தொடக்க விழாவும் திருச்சிராப்பள்ளி மாநகரில் வெற்றிகரமாக நடந்தேறியது. அன்று வைகறை பொழுதில் சுமார் 3:30 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்தது. பிறகு ஏனோ அடுத்த 2 மணி நேரத்திற்கு எனக்கு மீண்டும் உறக்கம் வரவில்லை. அப்போது விநாயகர் ஞானப்படம் பெற்ற கதையில் மயிலின் மீது முருகன் உலகைச் சுற்றியது என்பது ஹைட்ரஜன் பலூனில் முருகன் உலகைச் சுற்றி வந்ததை குறித்தது என்று ஏற்கனவே நான் நிறுவியதும், விநாயகர் தனது மூச்சிக வாகனத்தில் சிவன் பார்வதியை சுற்றி வந்து ஞானப்பழம் பெற்றது எதை குறிக்கிறது என்று இதுவரை நான் காணாததும் ஏனோ எனது நினைவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து விநாயகர் சிவனைச் சுற்றி வந்து ஞானப்பழம் பெற்றது எதை குறிக்கலாம் என்ற சிந்தனை என்னுள் ஓடியது. நானே மெய்சிலிர்க்கும் வகையில் சில நிமிடங்களிலேயே அந்த மர்மத்தை விடுவித்தேன். சூரியனும் நிலவும் சிவனாக அடையாளப்படுத்தப்படுவதை அறிவோம். லூனார் கேலண்டர் கண்ட சிவன் பிறை சூடியவர் அல்லவா? ஆக சிவன் பார்வதி என்பது நிலவையும் ஆகாய கங்கை கொண்டுள்ள அகிலாண்டத்தையும் குறிக்கின்றன. மேலும் பகலும் இரவும் கொண்ட பூமியும் முறையே சிவனையும் காளியையும் குறிக்கின்றனவல்லவா? இதன்படி விநாயகர் சிவன் பார்வதியை சுற்றி வந்தது என்பது நிலவையும் பூமியையும் தனது மூச்சிக வாகனமாகிய ராக்கெட்டை கொண்டு விநாயகர் சுத்தி வந்ததை குறிக்கலாமல்லவா? நிலவுக்கு ராக்கெட்டை செலுத்தியவர் விநாயகன் எனும் விநாயகன் என்று நான் ஏற்கனவே பல ஆதாரங்களை கொண்டு நிறுவியது நினைவுள்ளதா? அதனால்தான் சந்திரயான் விண்கலத்தை சென்னை கீழ்கட்டளை விநாயகர் கோயிலுக்கு அருகில் நிறுவி விநாயகருக்கு படையல் போட்டுள்ளான் பிராமணன். ஆக முருகன் தனது ஹைட்ரஜன் பலூனில் 80 நாட்களில் உலகைச் சுற்றி வந்தார். அதைத்தான் மயிலின் மீது முருகன் உலகைச் சுற்றியதாக கதைத்தான் பிராமணன். ஆனால் விநாயகனோ 5 நாட்களில் சிவன் எனும் நிலவை தனது ராக்கெட்டை கொண்டு சுற்றி வந்ததுமில்லாமல் அந்த ராக்கெட் சிவன் பார்வதியை குறிக்கும் பூமியையும் தானே சுற்றி வந்தது. இந்த உண்மைகளைத்தான் நாரதன் சிவனுக்கு கொடுத்த ஞானப்பழக்கதை மறைமுகமாகச் சொல்கிறது. அப்படி அன்று அதிகாலையில் நான் கட்டுடைத்த இந்த செய்திகளை தொடக்க விழாவில் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்போது விநாயகன் என்பது திருமால் என்றுதான் சொன்னேன். அன்று வரை விநாயகர் என்பது திருமால் மட்டும்தான் என்பது எனது புரிதலாக இருந்தது. அந்த திருமாலாகிய விநாயகர் நிலவை சுற்றி வந்ததற்கான பரிசுதான் ஞானப்பழமாம். ஆனால் அந்த ஞானப்பழத்தை மாம்பழமாகத்தானே காட்டுவார்கள். ஆனால் வாதாபி, வில்வலன் மற்றும் அகத்தியர் கதைப்படி வாதாபி எனும் மாம்பழம் என்பது கழுவேற்றும் இரும்பைத்தானே மறைமுகமாக குறிக்கிறது. அதாவது விநாயகர் நிலவை சுற்றி வந்ததற்கான பரிசுதான் கழுவேற்றமாம். இது 3ஆம் தமிழ்ச்சங்க சித்தர்கள் பரசுராமனால் கழுவேற்றப்பட்டதை குறிக்கும் என்று தொடக்க விழாவின் போது ஞானப்பழக் கதையை கட்டுடைத்துச் சொன்னேன். அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 19 அன்று நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சென்னைக்கு எங்களது வாகனத்தில் பயணத்தை தொடங்கினோம். அப்போது என்னோடு பயணித்த தம்பிகளிடம் இனிவருமாறு சொன்னேன். 2009 மோடியின் வேடம் என்பது நோயை பரப்பிய பரசுராம வேடம். ராமாயணத்தை குறிக்கும் 2020 மோடி ராமனையும் ராமனுக்கு கோயில் எழுப்பிய பரதனையும் ஒரு சேர குறிக்கும் வேடம் பூண்டார். ராமர் கோயிலுக்கு அடிக்காலிட்ட அதே 2020ஆம் ஆண்டுதான் பரதனாகிய மோடி புதிய பாராளுமன்றத்திற்கும் அடிக்காலிட்டார். அடுத்து மகாபாரதத்தை குறிக்கும் 2021 மோடி நீண்ட தாடி வளர்த்து பீஷ்மர் வேடம் தரித்தார். மகாபாரதத்தையே அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசினார். 2022 மோடி சகுனி வேடம் தரித்தார். இந்த ஆண்டுதான் முருகனை குறிக்கும் கெடிலம் ஆற்றில் சப்தகன்னிகளை குறிக்கும்படி 7 கன்னிப்பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்டார்கள். 6 என்பது சகுனியையும் குறிக்கும் அல்லவா? அடுத்து ஆசீவகத்தை குறிக்கும் இந்த ஆண்டான 2023 மோடி மீண்டும் பரதன் வேடம் பூண்டுள்ளார். அதனால்தான் இந்தியாவை பாரதம் என்று பெயர் மாற்ற துடிக்கிறான் பிராமணன். பரதனாகிய மோடி தான் கட்டியுள்ள புதிய பாராளுமன்றத்தில் ராமனின் செருப்பை வைத்து அரசாள முடியாது என்பதால் பரசுராமனின் செங்கோலை வைத்து அரசாள்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 ஆதீனகர்த்தர்கள் மோடியிடம் செங்கோல் கொடுத்தது என்பது
அதுவரை தமிழகத்தில் இருந்ததாக உருவகப்படுத்தப்படும் கலவரயுத்த பரசுராமனின் செங்கோல் இப்போது பாரதத்தை ஆளும் பரதனின் கைக்கு மாறியுள்ளதை குறிக்கிறது. அதாவது செருப்புக்கு பதிலாக செங்கோல். அந்த செங்கோல் என்பதும் இரத்தத்தால் சிவந்த கோலாகிய கழுமரம்தான் என்றும் அதை குறிக்கும்படித்தான் பாராளுமன்றத்தில் செங்கோல் வைத்த 5ஆம் நாளன்று, அதாவது பஞ்சபாண்டியரை குறிக்கும் 5ஆம் நாளில் ஒரிசா ரயில் விபத்துச் சடங்கு நடத்தப்பட்டது என்பதையும் ஏற்கனவே கட்டுடைத்துள்ளேன். இரும்பு தாது பொருள் ஏற்றப்பட்ட கூட்ஸ் ட்ரெயின் சகுனியையும், கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் ராவணனையும், வெண்காலூர் எனும் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இந்திரனையும் என்று 3 ரயில்கள் மோதிய ஒரிசா விபத்துச் சடங்கு இராமாயண, மகாபாரத, கலவர யுத்த கலவைச் சடங்காக நிகழ்த்தப்பட்டது. பொதுவாகவே 2019 மே மாதத்திலிருந்து தொடங்கிய மோடியின் 2ஆம் ஆட்சி பரதனை குறிக்கும்படியாகத்தான் உள்ளது. பரதன் என்பது விஷ்ணுதான் என்பதும், அவர் நிலவுக்கு ஆளில்லாத ராக்கெட் அனுப்பி நிலவில் இறங்கியதை ரிப்பீட் செய்யத்தான் தற்கால பரதனாகிய மோடியும் சந்திரயான் விண்கலங்களை அனுப்பினார் என்று தம்பிகளிடம் விவரித்தேன். சந்திரயான் 2 2019லும் சந்திரயான் 3 2023லும் விடப்பட்டது என்பது சமீபத்தில் இவை பற்றி ஆய்வு செய்ததைத் தொடர்ந்து எனது நினைவில் இருந்தது. ஆனால் சந்திரயான் 1 பற்றிய செய்தி எனக்கு நினைவில்லாததால், அதுவும் மோடியின் ஆட்சி காலத்தில்தான் ஏவப்பட்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் சந்திரயான் 1 எப்போது ஏவப்பட்டது என்று தம்பிகளிடம் வினவினேன். உடனே அவர்கள் தங்களின் கைபேசியை கொண்டு இணையத்தில் தேடி 2008 அக்டோபர் 22 என்றார்கள். இது என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இது மன்மோகன் சிங்கின் காங்கிரஸ் ஆட்சியில்தானே நடந்தது. அவர் பரதன் அல்லவே. இதில் ஏதோ மர்மம் உள்ளது என்பதால் மன்மோகன் சிங் யாராக இருக்கலாம் என்று ஆராய்ந்தேன். மன் என்பது பாண்டியரின் விவசாய நிலத்தையும், மோகன் என்பது தருமனின் அப்பனும் யமதருமராஜனுமாகிய சிவனையும், சிங் என்பது சிங்கத்தையும் குறிக்கிறது. ஆக மன்மோகன் சிங் என்பது மகாபாரத தருமன்தான். சிம்மராசியும் தருமனைத்தானே குறிக்கிறது. ஆக 2008 சந்திரயான் 1 ஏவப்பட்டது மகாபாரத காலத்தை தான் குறிக்கிறது, விஷ்ணு காலத்தை குறிக்கவில்லை. பிராமணர்கள் மிக மிக துல்லியமாக சடங்குகள் செய்வார்கள். அதில் பிழையே இருக்காது, இருக்கவே இருக்காது. அப்படியானால் முதலாக ராக்கெட் விட்டவர் மகாபாரத கிருஷ்ணனாக இருக்கலாமோ? அப்படியானால் ஞானப்பழக்கதையில் வரும் விநாயகர் கிருஷ்ணனாக இருக்குமோ? இது என்ன புதிய புதிர்? இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று பார்ப்போமா? பொதிகை மலை அகத்திய குருகுலத்தை வைத்துத்தான் தென்மேற்கு மூலைக்கு புள்ளையார் மூலை என்ற பெயர் வந்தது. இதன்படி புள்ளையார் என்பது பொதிகை மலை குருகுலத்தில் படித்த கிருஷ்ணனாக இருக்கலாமல்லவா? தொல்காப்பியர் என்பதும் கிருஷ்ணன்தான் என்று திருமாவளவன் தந்தையின் பெயரை கொண்டு நான் ஏற்கனவே நிறுவியது நினைவுள்ளதா? தொல்காப்பியரும் அகத்திய குருகுலத்தில் படித்தவர்தானே. ஆக பொதிகை மலையை குறிக்கும் புள்ளையார் மூலையும், அங்கு படித்த தொல்காப்பியரான கிருஷ்ணனும் பிள்ளையார் என்பது கிருஷ்ணனையும் குறிக்கும் என்பதற்கான முதல் ஆதாரமாக விளங்குகின்றன. அடுத்து காவிரி ஆற்றின் ஓடுபாதையை அகத்தியர் மாற்றியதாக பிராமணன் சொன்ன கதை பொய். உண்மையில் வழித்தடம் தடுக்கப்பட்டது தாமிரபரணி ஆறுதானே ஒழிய காவிரி அல்ல. இந்த உண்மையை மகாபாரதத்தை குறிக்கும் 2021ஆம் ஆண்டில் பிராமணன் பொதிகைமலை அகத்தியர் சிலையை சேதப்படுத்தியதையும் அகத்தியர் அருவியையும் தடுத்து நிறுத்தி மகாபாரத ரிப்பீட் சடங்கு நிகழ்த்தியதைக் கொண்டு நான் ஏற்கனவே நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த எனது விடயத்தின் இணைப்பு இந்த விடயத்தின் இறுதித் திரைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக தடுக்கப்பட்டது காவிரி ஆறுமல்ல, தடுத்தவரும் அகத்தியரும் அல்ல. மாறாக மகாபாரத காலத்தில் பொதிகைமலை சித்தர் பீடத்தை கைப்பற்றி சித்தர்களையும் மாணவர்களையும் கழுவேற்றிக் கொன்று அகத்தியர் அருவியையும் தடுத்தவன் சகுனிதான். அதை குறிக்கத்தான் 2021இல் அகத்தியர் சிலை உடைக்கப்பட்டது, அகத்தியர் அருவி தடுக்கப்பட்டது. ஆக காவிரியாறு தடுக்கப்பட்ட கதையில் அகத்தியராகச் சொல்லப்பட்டவன் சகுனிதான். விநாயகர் காக்கையாக வந்து அகத்தியரின் கமண்டலத்தை கவிழ்த்து அகத்தியர் அருவியை விடுவித்து மீண்டும் தாமிரபரணி ஆற்றை ஓடவிட்டது என்பது கருப்பராக பிராமணன் சித்தரிக்கும் கிருஷ்ணர்தான். அதாவது
கருநிற காகமாக வந்த பிள்ளையார் என்பது கிருஷ்ணன்தான். ஆக காவிரியை தடம் மாற்றிய கதையைக் கொண்டும் விநாயகர் என்பது கிருஷ்ணனையும் குறிக்கிறது என்று கண்டுள்ளோம். ஆனால் மூலத்தில் விநாயகர் என்பது திருமாலை மட்டும்தான் குறித்தது. பிற்காலத்தில்தான் பிராமணன் வரலாற்றை மறைமுகமாகச் சொல்ல விநாயகரில் கிருஷ்ணனையும் உள்ளடக்கி அதற்கு தகுந்தாற்போல கதைகளை கட்டியுள்ளான். கிருஷ்ணனையும் திருமாலையும் பிராமணன் ஒன்றாக பிசைந்து வைத்துள்ளதும் இதனால்தான். விநாயகரில் கிருஷ்ணனையும் பிராமணன் நுழைத்துள்ளதைத் தொடர்ந்து இப்போதுதான் விநாயகர் பெற்ற ஞானப்பழம் பற்றிய கதை நமக்கு முழுதாக புரிகிறது. சிவன் பார்வதியாகிய நிலவையும் பூமியையும் தனது ராக்கெட்டை கொண்டு 5 நாட்களில் சுற்றி ஹைட்ரஜன் பலூனில் 80 நாட்கள் பறந்து உலகைச் சுற்றி வந்த முருகனை விட முன் வந்து போட்டியில் வென்றவர் கிருஷ்ணர். அதற்கு அவருக்கு கிடைத்த பரிசுதான் மாம்பழம் எனும் கழுமரம். அதாவது விஞ்ஞானியான கிருஷ்ணனின் மீது பொறாமை கொண்டு கிருஷ்ணன் படித்த பொதிகை மலை அகத்திய குருகுலத்தை கழுவேற்றி அழித்தவன் சகுனிதானி. அந்த சகுனிதானி வாதாபி எனும் மாம்பழம். அதைத்தான் விநாயகர் பெற்ற பரிசாகிய ஞானப்பழம் எனும் மாம்பழம் குறிக்கிறது. கழுவேற்றப்பட்டதை ஞானப்பழம் பெற்றதாகச் சொன்ன பிராமணனின் வக்கிர புத்தி புரிகிறதா? குண்டலினி எடுப்பித்தானே பிரபஞ்ச ஞானம் பெறுகிறோம். குண்டலினி ஏறுவது போலத்தானே கழுமரமும் தண்டுவடத்தின் ஊடாக ஏறுகிறது. ஆக கழுமரம் ஞானப்பழமானது இப்படித்தான். பிராமண வக்கிர புத்தியின் உச்சமல்லவா இது? ஆக 2008 மகாபாரத தர்மனை குறிக்கும் மன்மோகன் சிங்கின் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விண்ணில் ஏவப்பட்ட சந்திரயான் என்பது கிருஷ்ணன் நிலவுக்குச் செலுத்திய ஆளில்லா ராக்கெட்டின் ரிப்பீட்டு தான். 2019 2023 வரையான காலத்தில் பரதனாகிய மோடியின் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் விடப்பட்ட சந்திரயான் 2 மற்றும் சந்திரயான் 3 என்பவை திருமால் நிலவுக்கு செலுத்தி நிலவில் இறங்கிய ஆளில்லா ராக்கெட்டுகளைத்தான் குறிக்கிறது. ஆக காங்கிரஸ் என்பது கிருஷ்ணனின் ஆட்சியையும் பாரதிய ஜனதா என்பது திருமாலின் ஆட்சியையும் குறிக்கிறது. பாரதிய என்பதும் பரதன் எனும் விஷ்ணுவைத்தானே குறிக்கிறது. காங்கிரஸ் என்பது கிருஷ்ணனின் ஆட்சியைத்தான் குறிக்கிறது என்பதற்கு இப்போது ஆதாரங்களை பார்ப்போம். திருவள்ளுவர் எனும் திருவள்ளுவர் என்பது கிருஷ்ணன்தான் என்று நான் ஐயந்திரிபர நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் ஆடை நெய்யும் நெசவாளர் என்றும் ஏற்கனவே கண்டோம். அதை குறிக்கத்தான் காங்கிரஸ் இயக்கத்தின் கொடியில் நூல் நூற்கும் ராட்டினம் உள்ளது. அதேவேளை இந்தியாவின் போலி சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் கொடியில் கை சின்னம்தானே உள்ளது. இது யாருடைய கை தெரியுமா? கிருஷ்ணரின் கைதான். அதாவது நெசவாளரான கிருஷ்ணர் துகில் உரியப்படும் திரௌபதிக்கு தனது கையால் ஆடை தந்தார் அல்லவா? அந்த கிருஷ்ணனின் கைதான் காங்கிரஸ் கட்சி கொடியிலுள்ள கை. மேலும் காங்கிரஸ் என்ற சொல்லில் உள்ள காங் எனும் கங்கு என்பது விவசாயத்திற்காக காட்டை கொளுத்திய அக்னியை குறிக்கிறது. ஆக காங்கிரசுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள தொடர்பு புரிகிறதா? ஆக மன்மோகன் சிங்கின் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விடப்பட்ட சந்திரயான் 1 என்பது மகாபாரத காலத்தில் நிலவை சுற்றி வரும்படி மட்டும் கிருஷ்ணன் விட்ட ராக்கெட்டின் ரிப்பீட்டு தான். நான் ஏற்கனவே 3G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் என்பது கிருஷ்ணன் கால தொழில்நுட்பம் என்றேனல்லவா? அதை தம்பி வசந்த் எனக்கு நினைவூட்டி மன்மோகன் சிங் காலத்தில், அதாவது 2008 சந்திரயான் 1 விடப்பட்டது மட்டுமல்ல, அதே ஆண்டில்தான் 3G தொழில்நுட்பமும் இந்தியாவில் அறிமுகமானது என்றார். இது கிருஷ்ணன்தான் முதலில் ராக்கெட் விட்டார் என்பதை கூடுதலாக நிறுவுகிறது என்றார். தம்பி சக்கரவர்த்தி இன்னும் ஒரு அதிர வைக்கும் சான்றையும் எனக்கு நினைவூட்டினார். மண் தின்ற குழந்தை கிருஷ்ணனின் வாயில் நமது உலகமும் அண்ட சராசரமும் தெரிந்ததல்லவா? சந்திரயான் என்பதிலுள்ள யான் என்பதற்கு எல்லாம் என்று பொருளாம். எல்லாம் என்பதற்கு ஆல், எவ்ரிதிங், த என்டையர் யூனிவர்ஸ், ஆல் இன்க்ளூசிவ், ஹோல் என்றெல்லாம் பொருள். ஆக சந்திரயான் என்பது சந்திரனுக்குச் சென்ற கிருஷ்ணனின் விண்கலம் நமது உலகையும் அண்ட சராசரத்தையும் முழுமையாக கண்டதை குறிக்கிறது. இது சொல்லும் உண்மை என்னவென்றால், பூமியை முழுதாக முதலாக படம் பிடித்தவர் நிலவுக்கு ராக்கெட் விட்ட கிருஷ்ணர் என்பதுதான்.
பூமியின் விட்டம் 13,000 கிலோமீட்டர் என்பதால் வானத்தில் 20,000 கிலோமீட்டர் உயரத்திற்கு அப்பாலிருந்து பார்த்தால்தான் பூமியை முழுதாக பார்க்கவும் முடியும், படம் பிடிக்கவும் முடியும். ஆனால் அவ்வளவு உயரத்திற்கு போகக்கூடியது ராக்கெட் மட்டும்தான். ஆக கிருஷ்ணர் ராக்கெட் விட்டார் என்பதை மறைமுகமாகச் சொன்னதுதான் பிராமணன் கிருஷ்ணனின் வாயில் உலகம் தெரிந்தது என்று சொன்ன கதையின் மறைபொருள். கிருஷ்ணன் முதலாக ராக்கெட் விட்டார் என்பதற்கு இது அசைக்க முடியாத ஆதாரம். அடுத்ததாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் தெரிந்திருந்தால்தான் ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருளை கணக்கிட முடியும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் கண்டது ஐசக் நியூட்டன் எனும் திருமால்தானே, கிருஷ்ணன் அல்லவே. இது நம்மை குழப்புகிறது. அதேவேளை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் கண்டது யார் தெரியுமா? சார்லஸ் கூலூம்ப். இது கிருஷ்ணனையும் அர்ச்சுனனையும் குறிக்கும் பெயர். கூலூம்ப் என்பது கொல்லம்பு என்று வில்வித்தைக்காரனாகிய அர்ச்சுனனை குறிக்கிறது. சார்லஸ் என்பது சோலார் கார் கண்ட கிருஷ்ணன்தான். இந்த இரண்டு ஈக்குவேஷன்களும் சென்ட்ரல் ஃபோர்ஸை குறித்த ஒரே மாதிரியான ஈக்குவேஷன்கள் தான் எனும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்ட கிருஷ்ணன் தானே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனையும் கண்டிருக்க வேண்டும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு சார்லஸ் கூலூம்ப் எனும் கிருஷ்ணனையும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஐசக் நியூட்டன் எனும் திருமாலையும் ஏன் குறித்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றிய மேலதிக உண்மைகளை திருமால் கண்டிருக்கலாம். அது என்ன என்பது இப்போது எனக்கு பிடிபடவில்லை. எப்படியோ கிருஷ்ணனுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. அடுத்ததாக கம்ப்யூட்டர் இல்லாமல் ராக்கெட் செலுத்த இயலாது. முதல் கம்ப்யூட்டர் கண்டவர் சார்லஸ் பாபாஜ் என்பது பாபாவாகிய கிருஷ்ணனைத்தான் குறிக்கிறது. அதாவது ஆயப்பன் என்ற சொல்லிலிருந்துதான் சாய்பாபா என்ற சொல் உருவாக்கப்பட்டது. ஆக பாபா என்பது பொதுவாக முருகனையோ அல்லது கிருஷ்ணனையோ தான் குறிக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணனைத்தான் குறிக்கும். அதேவேளை பிராமணன் வைரஸ் போல திட்டமிட்டு பரப்பும் சாய்பாபா வழிபாடு பரசுராமனைத்தான் குறிக்கும். முருகனையோ கிருஷ்ணனையோ குறிக்காது. ஆக கம்ப்யூட்டர், வயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன், ராவணன் காலத்தை விட அட்வான்ஸ்டு ஜெட் என்ஜின் டெக்னாலஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றிய அறிவு ஆகியவற்றை கொண்டிருந்த கிருஷ்ணர்தான் முதலாக ராக்கெட் விட்டார் என்றும், அந்த கிருஷ்ணனின் ராக்கெட்டுகள் நிலவை சுற்றி வந்தன என்றும் அதை குறிப்பதுதான் மன்மோகன் சிங்கின் காங்கிரஸ் காலத்தில் விடப்பட்ட சந்திரயான் 1 என்றும் ஆய்ந்தறிகிறோம். நிலவில் இறங்கியதாக சொல்லப்படும் அப்போலோ 11இன் லூனார் மாடியூல் ஈகிளில் பயணித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பது திருமாலைத்தான் குறிக்கிறது என்று ஐயத்திற்கிடமில்லாமல் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாக நிலவில் தரையிறங்கினார் என்பது திருமால்தான் ஆளில்லா களத்தை நிலவில் முதலாக இறக்கினார் என்பதை குறிக்கிறது. அதைத்தான் பரதனாகிய மோடி அனுப்பிய சந்திரயான் 3 சாதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அப்போலோ 11இன் லூனார் மாடியூல் ஈகிளின் பைலட் என்பது கிருஷ்ணனை குறிக்கும் பஸ் ஆல்டின் என்று ஏற்கனவே நான் நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கும். கிருஷ்ணனுக்கும் நிலவுக்கும் உள்ள தொடர்பை இது நிறுவுகிறது. அது மட்டுமல்ல, அப்போலோ 8 என்பதுதான் முதலாக நிலவை சுற்றிவிட்டு நிலவில் இறங்காமல் பூமிக்கு மீண்டதாக சொல்லப்படும் கலம். இது 8வது அப்போலோ கலம் என்பது கிருஷ்ணனின் ஆளில்லா களம் முதலாக நிலவை சுற்றிவிட்டு நிலவில் இறங்காமல் திரும்பியதைத்தான் குறிக்கிறது. அப்போலோ 8 நிலவை சுற்றி வந்ததாக சொல்லப்படும் பயணத்தின் டிராஜெக்டரியை பாருங்கள். அது 8 என்ற வடிவத்தில் உள்ளதல்லவா? கிருஷ்ணரின் விண்கலமும் இந்த பாதையில்தான் பயணித்தது. இதனால்தான் கிருஷ்ணர் 8 என்ற எண்ணோடு தொடர்பு படுத்தப்படுகிறார். டிரைவிங் லைசன்ஸுக்கு நம்மை 8 போடச் சொல்வது ராக்கெட் எனும் தேரை ஓட்டியவரான கிருஷ்ணரின் விண்கல பாதையை நினைவு கூறத்தான். மாயோன் திரைப்படத்திலும் 8 என்ற எண்ணில் மர்மம் உள்ளதாக காண்பித்தார்கள். அது ஒரு புதிய தொடக்கம் என்றும் சொன்னார்கள். ஆமாம், நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்களை பிரச்சார கருவியாக கொண்டு அரசியல் செய்ய இருக்கும் நமக்கும் இது ஒரு புதிய தொடக்கம்தான். இப்படி போதுமான ஆதாரங்களை திரட்டி கிருஷ்ணன்தான் முதலாக ராக்கெட் விட்டவர் என்றும், அவரேதான் முதலாக நிலவை சுற்றி வந்த விண்கலத்தை இயக்கியவர் என்றும் நிறுவியுள்ளேன். திருச்சிராப்பள்ளியில் மக்கட் பிரதிநிதிகளுக்கான பட்டய படிப்பை விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டோடு தொடங்கிய நாளைத் தொடர்ந்து
மேற்கூறிய பிரம்மாண்டமான செய்திகளை நாம் கண்டிருப்பது என்பது தமிழரின் அரசியல் விடுதலைக்கான கேம் சேஞ்சர் நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானம்தான் என்பதை நமது கடவுளர் நமக்கு உணர்த்துவதைத்தான் குறிக்கிறது. நமது கடவுளர்தான் 5ஆம் தமிழர் சங்கத்தை வழிநடத்துகின்றனர் என்பதற்கு இது ஆதாரம். இந்த செய்திகளை கிரகித்து தமிழரின் பெருமைமிகு கடந்த காலத்தையும் நாம் எப்படி வீழ்ந்தோம் என்பதையும் நன்றாக உணரக்கூடியவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள்தான். எனவே இந்த செய்திகளை மாணவர்களிடம் போர்க்கால அவசரத்தோடு பரப்ப முயற்சி மேற்கொள்ளுங்கள். அதை செவ்வனே செய்தால் அடுத்த 3 ஆண்டுகளிலேயே தமிழகத்தில் ஒரு அமைதி புரட்சி ஏற்பட்டு 5ஆம் தமிழர் சங்கம் நடத்தும் பட்டயப் படிப்பில் தேறிய மாணவர்கள் தமிழகத்தின் ஆட்சியாளர்களாக அமர வாய்ப்புள்ளது என்பதை உணருங்கள். யூதன் கோலோச்சிய கலியுகம் முடிந்துவிட்டது. யூதன் இப்போது தோல்வி மேல் தோல்விகளை சந்தித்து வருகிறான். இந்த சத்திய யுகத்தில் நமது கடவுளரின் ஆட்டம் தொடங்கிவிட்டது நன்றாகவே தெரிகிறது. நமது கடவுளரின் கருவியாகத்தான் 5ஆம் தமிழர் சங்கம் இயங்கிக் கொண்டுள்ளது. எனவே 5ஆம் தமிழர் சங்கம் நடத்தும் மக்கட் பிரதிநிதிகளுக்கான பட்டயப் படிப்பில் தன்னலமில்லாத சேவை மனப்பான்மை கொண்ட தமிழர்கள் நிறையவே சேருங்கள். காலம் உங்களுக்கு கொடுத்துள்ள அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழகத்தின் எதிர்காலத்தை சீரமைக்கும் இந்த புனிதமான பணியில் உங்களையும் இணைத்துக் கொண்டு வரலாற்றில் இடம்பெறுங்கள். 5ஆம் தமிழர் சங்கம் கடவுளரின் அருள் பெற்றது என்பதை உணருங்கள். பட்டயப் படிப்பில் சேர்வதுதான் நீங்கள் கடவுளருக்கு ஆற்றும் சிறப்பான தொண்டு என்பதையும் உணருங்கள். இந்த விடயத்தை முடிக்கும் தருவாயில் எனக்கு இன்னும் ஒரு சிந்தனையும் வருகிறது. உலகின் முதல் ராக்கெட்டுகளை ஜெட் என்ஜின் கண்ட ராவண இந்திரர்கள் செய்து சோதித்திருக்க வேண்டும். அதனால்தான் அமெரிக்கா தனது ராக்கெட்டுகளை அப்பல்லோ என்று ராவண இந்திரர்களின் பெயரால் அழைத்தது.